அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை விட்டு போனாலுமே அவரை சுற்றித்தான் தமிழக அரசியல் கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் தான் தலைப்புச் செய்திகளாக இருக்கார். ஓபிஎஸ், தினகரன் இவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறினதுக்கும் அண்ணாமலை தான் காரணம், அவர் தான் இவங்களையெல்லாம் இயக்குறாருன்னு சொன்னாங்க. அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் பிரிந்து போனவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு ரிபல் பண்ணதுக்கு போதும் அதுக்கும் அண்ணாமலை தான் காரணம், அண்ணாமலை தான் கட்சியை உடைக்க பார்க்குறாரு, அதிமுகவை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் போன தினகரன் நயினார் நாகேந்திரனை டார்கெட் பண்ணி பேசின உடனே பார்த்தீங்களா, அண்ணாமலை தான் நயினாரை டார்கெட் பண்ணுறாரு, பதவியை விட்டு போனாலுமே இப்போ இருக்கிற தலைவருக்கு குடைச்சல் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசின போது திமுகவுக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் முழுமையாக களத்தில் தெரியவில்லை, அது முழுமையடைய டிசம்பர் ஜனவரி ஆகும், அதற்குள்ள எங்களுடைய கூட்டணியும் முழுமையடைந்துவிடும், நாங்கள் இப்போ அதற்கான கிரவுண்ட் ஒர்க்கை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதை எதிர்க்கட்சி பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு எதிரான மனநிலை களத்தில் இல்லை அப்படின்னு ஒரு வரியில் செய்தியை போட்டு அதை வச்சு டிபேட் நடத்தி அண்ணாமலை திமுக சார்பாக மாறிட்டாரு, இன்னைக்கு திமுகவுடைய ஊதுகுழலாக செயல்படுறாரு, திமுக தான் அவரை இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி அண்ணாமலை தினகரன் இயக்குறாரு, ஓபிஎஸ் இயக்குறாரு, செங்கோட்டையன் இயக்குறாரு, அண்ணாமலை யார் இயக்குறாரு அப்படின்னா திமுக தான், சபரீசன் தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற போது மாரிதாஸ், அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவரும் பிரபலமான யூடியூபர், அவர் ஒரு செய்தி போடுறாரு. அண்ணாமலையுடைய பெயரை குறிப்பிடாமல் ஒரு அரசியல்வாதி இந்த பக்கம் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் ஒரு நிலம் பதிவு பண்ணியிருக்காரு, அவர் பேர்லேயும் அவர் மனைவி பேர்லேயும் வாங்கியிருந்தாலுமே இந்த 2 பேருமே பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கே வரலை, வீட்டுக்கு போய் பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்துடைய மதிப்பை குறைத்து மதிப்பிட்டு முத்திரைத்தாள் வாங்குவதிலும் மோசடி நடந்திருக்கிறது, இதையெல்லாம் திமுக தான் அண்ணாமலைக்கு செய்து கொடுத்திருக்கிறது. அப்போ பாருங்க, திமுகவோட தொடர்பில் இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு. அது ஒரு பக்கம் எதிர்க்கட்சியினராலையும் பாஜகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அண்ணாமலை எதிர்ப்பாளர்களாலையும் தொடர்ச்சியாக பகிரப்பட்டது. பாஜகவிலே இருக்கக்கூடிய கல்யாணராமன் மற்றும் சிலர் பிளஸ் இப்போ அதிமுக காரங்களும் அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஸோ அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருவதாக எனது கவனத்திற்கு வந்தது. இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வி த லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள். எனவே இது தொடர்பான பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன். ஆம், கடந்த ஜூலை 12, 2025 அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான். இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன். கடந்த 2 மாதங்களாக எனது வங்கி கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருகிறேன். நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் அட்டார்னி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜூலை 10, 2025 காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி திருமதி அகிலா அவர்களுக்கு எனது பவர் ஆஃப் அட்டார்னி வழங்கப்பட்டது. இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என 40,59,220 ரூபாய் செலுத்தியுள்ளோம். மேலும் நான் மத்திய அரசின் PMEGP திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன். அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும். சுருக்கமாக சொன்னால், நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான். நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாகவும் சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் தங்கள் முதலீட்டு கனவுகளை நனவாக்கும் ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப கட்ட பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளேன். தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதிலிருந்து கடந்த ஏப்ரல் 2025 வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது.
நானும் எனது மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம். தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம். இதில் சில ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும். இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன். சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள். குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என்றும் அன்புடன். முதல்ல அவர் இந்த விளக்கத்தை வெளியிட்டிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளை புரியாதவங்களுக்கு, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்க அதை ஏற்றுக்க போகிறதில்ல. அதே தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் பார்க்கணும். அண்ணாமலையை பிடித்தவர்களுக்கு, அண்ணாமலை வழி நடப்பவர்களுக்கு, அண்ணாமலையை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் நேர்மையானவர் அப்படிங்கிறத எந்த சான்றிதழ் கொண்டும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்குறோம். 10 வருஷம் ஐபிஎஸ்ல இருந்திருக்காரு. அந்த 10 வருஷம் ஐபிஎஸ்ல அவர் மேலே ஒரு பிளாக் மார்க் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இருந்திருந்தா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் அண்ணாமலையை கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு சின்ன பாயிண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க தேடாத இடம் கிடையாது, அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ தவறு செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற இடத்துல ஒருத்தர் நேர்மையாக இருந்திருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு நம்ம எல்லாருக்கும் போதும். நம்ம அண்ணாமலையை நம்புறதுக்கு அது போதும். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வெளியில் விட்டார். நான் என்ன பண்ணுறேன், எப்படி எனக்கு வருமானம் வருதுன்னு எல்லாத்தையும் சொன்னார். அதையெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சொன்னார் இல்லை, இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் மேலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இதை வச்சு எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் அல்லது இவர் மீது குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் உடனடியாக மன்னிப்பு கேட்டு அண்ணாமலையை ஏற்றுக்க போகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பல பேர் அப்படியே சைலண்ட்டாக வேறு டாபிக் பேச ஆரம்பிச்சிருவாங்க, வேறு விஷயத்தை பேச ஆரம்பித்து போயிடுவாங்க. அடுத்தது அண்ணாமலை மேலே எப்போ இப்படியான குற்றச்சாட்டுகளை சுமத்தலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது, இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அவர் மேலே. அதனால் எனக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதுல தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே சமயம் ஒரு அரசியல்வாதியாக வெளிப்படையாக தன் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இவர் மேலே பேசலை. சமூக வலைதளத்தில் அண்ணாமலை மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அதற்கு பொறுப்பேற்று அவர் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கார். இதில் அந்த குற்றச்சாட்டில் சொன்ன சில விஷயங்களை அவர் மறுத்திருக்காரு. முதல் விஷயம், அவர் முத்திரைத்தாள் மோசடி செய்தார், அதாவது நிலத்தை குறைத்து மதிப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் இவ்வளவு லட்சம் நான் அரசுக்கு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணங்களாக செலுத்தியுள்ளேன் அப்படிங்கிற அந்த தொகையை குறிப்பிட்டிருக்கார். ரெண்டாவது வீட்டுக்கே பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்தாங்க, அதனால் திமுக இவருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடியாக ஜூலை 12ஆம் தேதி திருமதி அகிலா, அண்ணாமலை அவர்களுடைய மனைவி, பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்றுதான் அந்த பத்திரத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்ணாமலை ஏன் போலன்னு கேட்டால், அண்ணாமலை தன்னுடைய மனைவிக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்கார். ஆன் பிகாஃப் ஆஃப் அண்ணாமலை, அகிலா அவர்களே இந்த பத்திரப்பதிவை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி. அதுவும் ஜூலை 10ஆம் தேதி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது இவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அண்ணாமலை நிலம் வாங்கினது உண்மை, அது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். அவர் நிலம் வாங்கியிருக்கார் பாரு அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் நிலத்தை எப்படி வாங்கினார், அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க, அந்த நிலத்தை பதிவு பண்ணுறதுக்கு திமுக அரசாங்கம் உதவி பண்ணியிருக்கு, பத்திரப்பதிவு அவர் வீட்டில் நடந்திருக்கு, நிலத்தோட மதிப்பை குறைச்சிருக்காங்க, இது எல்லாம் இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதற்கு இவங்க ஆதாரம் எங்கே இருக்குது? அவர் நிலம் வாங்கினது ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதற்கு மேலே இவ்வளவு கட்டுக்கதைகளை சொல்கிறீங்க இல்லையா, இதற்கெல்லாம் என்ன ஆதாரம்? அப்போ இவங்க குற்றச்சாட்டாக சொன்ன எல்லா விஷயமும் பொய் அப்படின்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதற்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இரண்டாவது விஷயம், ஒரு அரசியல்வாதி வெளிப்படையாக இப்படி அறிக்கை கொடுக்கறத நான் வரவேற்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே அந்த மாதிரிலாம் செய்கிறதே இல்லை. இப்போ சமீபத்தில் கூட டிஆர் பாலு அண்ணாமலை அவர்கள் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தார், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
அவருடைய அந்த சொத்து கணக்கை காட்டினதுக்கு எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் மேலே கிட்டத்தட்ட 100 கோடியோ என்னமோ கேட்டு வந்து மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தார். மொத்தமாக திமுக மட்டும் அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து போட்டிருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கு அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலேயாமா. ஸோ அவங்க திமுகவுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்தபோது அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டை பற்றி டிஆர் பாலு கிட்ட கேட்டால் போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது வரைக்கும் ஒரு பதில் கூட சொன்னது கிடையாது. இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள், எத்தனையோ சொத்து பரிமாற்றங்களை பற்றி செய்திகள் வந்திருக்கு. யாருமே ஒரு விளக்கம் கூட கொடுத்தது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எவனுமே அவங்கள பார்த்து கேள்வி கேட்டதே கிடையாது. மூர்த்தி வந்து கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு. மூர்த்தி அவரோட வீட்டு கல்யாணத்துக்கு வந்து ஊருக்கே வந்து விருந்து வச்சார். செந்தில் பாலாஜி வந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பங்களா கட்டிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஏன் முதல்வர் குடும்பம் இங்கிருந்து துபாய் போன போது தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனாங்க. இதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வந்தது, யார் காசு கொடுத்தாங்க, எப்படி இவங்களுக்கு வந்து வருமானம், யாராவது கேள்வி கேட்டாங்களா? இதை பற்றியெல்லாம் வந்து இங்கே யாராவது பேசினாங்களா? எந்த அரசியல் கட்சியாவது பேசினாங்களா? இல்லை சமூக வலைதளங்களில் இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறவங்களுக்கு இவங்கெல்லாம் பதில் தான் சொன்னாங்களா? இல்லைப்பா எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது, நாங்கள் பாருங்கள் ஐடி இவ்வளோ கட்டியிருக்கோம், நாங்கள் இந்த கார் வச்சுருக்கோம் அப்படின்னு என்றைக்காவது வந்து பதில் சொல்லியிருக்காங்களா, விளக்கம் சொல்லியிருக்காங்களா? இதே உதயநிதி ஸ்டாலின் இன்றைய துணை முதல்வர் அவருடைய 23வது 24வது வயதில் நடிகர் விஜயை வைத்து குருவி அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தார். ரெட் ஜெயின் மூவிஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு முதல் முறையாக படம் தயாரிக்க வருது. அன்னைக்கு யாராவது 23 வயசில் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே எப்படிப்பா உனக்கு படம் தயாரிக்கிறதுக்கு பணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்னைக்காவது வந்து விளக்கம் கொடுத்துருக்காரா? இன்னைக்கு அதே உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் அதே 22 23 வயசில் அந்த ரெட் ஜெயின் கம்பெனியை அவர் கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து தொட்டு தொடரும் ஒரு ஊழல் பாரம்பரியம். அண்ணாமலை வந்து என் மண் என் மக்கள் யாத்திரை போன போது யார் இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எப்படி இவர் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு எல்லாம் கேட்டாங்களே. இன்றைக்கி அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ போயிட்டுருக்காரு. அன்றைக்கி அண்ணாமலை யாத்திரை போன போது அவருடைய செலவு மட்டும்தான். அவர் கூட வந்து நிறைய பேர் வருவாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தங்குற இடம், இதெல்லாம் தான் அவருடைய செலவுகள். ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இப்போ சுற்றுப்பயணம் போகிறாரு, எழுச்சி பயணம் போகிறாரு, அதற்கு என்ன செலவு? ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் சுற்றுப்பயணம் போகும்போதெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த கூட்டமெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம். 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் ஏரியாவுக்கு வந்தார். ஏகப்பட்ட பஸ்ஸு ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஆட்களை கூட்டி வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள மறுபடியும் திரும்ப கொண்டு போய் விட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளவு ஃப்ளக்ஸு, எவ்வளவு பேனரு, எவ்வளவு வாகனம், அதுக்கெல்லாம் யார் காசு, எங்கிருந்தியா வந்ததுன்னு யாராவது ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்களா? ஏன்னா அதெல்லாம் ஊழல் பணம் தான்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் தான் அப்படின்னு ஊருக்கே தெரியும். அதனால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலையை பார்த்து மட்டும் இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அண்ணாமலை தன்னை நேர்மையாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நம்ம எல்லாரும் அண்ணாமலை நேர்மையான தலைவர்னு சொல்கிறோம். அது எப்படி ஊரே அம்மனமாக இருக்கிற போது ஒருத்த மட்டும் கோமணம் கட்டலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி. இவங்களால வந்து அந்த நேர்மையான அண்ணாமலை அப்படிங்கிற அந்த டேக்லைனை இவங்களால தாங்கவே முடியல. அது எப்படி ஒருத்தர் நேர்மையாக இருக்க முடியும்? 10 வருஷம் கர்நாடகாவில் வேலை பார்த்துருக்கானே, அங்கே ஏதாவது நடந்திருக்கும், போய் கண்டுபிடிக்கப்பா அப்படின்னு தேடி பார்த்து இவங்களுக்கு கிடைக்கல. அது வேற பயங்கர கடுப்பு. அது இப்படி 10 வருஷமாக ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து எஸ்பியாக இருந்து 1 லஞ்சம் கூட வாங்கலையா, ஒரு ஊழல் கூட பண்ணலையா, தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. அது இவங்களால தாங்க முடியல. ஐயோ, எப்படி அண்ணாமலை வந்து நேர்மையாளர்னு மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு, அதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பயங்கரமாக தேடினாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்சது தான் வாட்ச், ரஃபேல் வாட்ச். அண்ணாமலை கட்டியிருக்கிற ரஃபேல் வாட்ச் எவ்வளோ தெரியுமா? 3 லட்சம் ரூபா. எங்கிருந்து வந்தது அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு தற்குறி அவர் கேட்டார். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி ஊரறிய ஊழல் செஞ்சவன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊரறிய கிட்டத்தட்ட 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தின செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, 10 வருடம் நேர்மையாக வேலை பார்த்த அந்த அண்ணாமலை கிட்ட வாட்சுக்கு பில் எங்கேன்னு கேட்டார். உடனே இங்கே இருக்கிற எல்லா ஊடகங்களும் வாட்சு பில் எங்கே எப்படி வந்தது, 3.5 லட்சம் ரூபா வாட்ச் நீ எப்படி வாங்குவேன்? அதாவது திமுகவில் இருக்கிறவங்க இல்லது அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்பவர்களுக்கெல்லாம் அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அவர் வந்து இன்றைக்கி அரசியல் வந்திருக்காரு. 10 வருஷமாக ஐபிஎஸ்ஸாக வேலை பார்த்தாரு இல்லை, எஸ்பியாக வேலை பார்த்தாரு இல்லை, அவருக்கு சம்பளம் வந்திருக்காதா?
அது போக அவருக்கு வந்து 70 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வேட்புமனுவில் அந்த குறிப்பிட்டிருக்கார். அது போக அவருடைய மனைவி ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் ஒரு என்டர்பிரினர். இத்தனை வருமானம் இருக்கிற போதும் 3 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்க கூட முடியாத அளவுக்கு அவர் ஏழை அப்படின்னு அவர் என்னைக்காவது உங்ககிட்ட வந்து சொன்னாரா? கிடையாது. அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிடுற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்னுடைய செலவுகளை என்னுடைய நண்பர்களும் பார்த்து கொள்கிறார்கள். நண்பர்கள் மட்டும் கிடையாது, நண்பர்களும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் வந்து யூடியூப் சேனல் நடத்தியிருக்கேன், எனக்கு யாரும் ஸ்பான்சர்லாம் இல்லை. ஆனால் என்ன மாதிரி நிறைய யூடியூப் சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறேன், எனக்கே வந்து நிறைய பேர் வந்து 1000, 2000, 3000ன்னு பணம் அனுப்பிச்சிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன், அதெல்லாம் எதுக்காக அனுப்புகிறாங்க? என்ன, நான் வந்து யூடியூப் சேனல் நடத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அவர் செய்யக்கூடிய வேலை பிடிச்சிருக்கு, அதனால் அவருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்ம இருந்து அந்த இடத்துல செய்ய முடியாத வேலையை ஒருத்தர் செய்கிறார், அண்ணாமலை செய்கிறார். அதற்காக வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஸ்பான்சர் அப்படிங்கிறத விட சப்போர்ட், அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவருக்கு இருக்குது. அதை ஓப்பனாக சொல்கிறார் அவர். இன்றைக்கி வேறு யார் வெளியில் சொல்லியிருக்காங்க? அப்பவும் இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க? இன்றைக்கும் வந்து இவங்கெல்லாம் இந்த தற்கொலைகள், கொத்தடிமை முட்டாள்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க? ஏங்க, அவர் தான் வந்து அவருடைய வாடகை இதுக்கே செலவுக்கே வந்து அவருடைய நண்பர்கள் தான் பணம் தரேன்னு சொன்னாங்க. எப்படி 40 லட்ச ரூபா அவருக்கு வந்தது? முத்திரைத்தாள் கட்டுறதுக்கு, இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறதுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு கேட்குறாங்க. அதைத்தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னுடைய மனைவியுடைய வருமானம், சேமிப்பு ப்ளஸ் கடன், நான் கடன் வாங்கியிருக்கேன், அதற்கு வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் சேர்த்து தான் அந்த நிலத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கூட இவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை நேர்மையாளர்னு சொல்லக்கூடாது. அவர் வந்து பணம் வாங்குறாரு, அங்கிருந்து பணம் வாங்குறாரு, இங்கிருந்து பணம் வாங்குறாரு, திமுகவுக்கு விலை போய் விட்டார், எதையாவது சொல்லி அண்ணாமலையுடைய அந்த கிரெடிபிலிட்டி, இந்த நம்பகத்தன்மை, அதை வந்து மக்கள் மனசுலேருந்து உடைக்கணும். அது மட்டும்தான் இவனுங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா, இவனுக்கு ஆதரிக்கிற யாருமே வந்து நேர்மையாளர் இல்லை. இவனுக்கு ஆதரிக்கிற அத்தனை பேருமே ஊரடிச்சு உலையில போட்டு கொள்ளையடிக்கிறவனுங்க. அப்படிப்பட்டவனுல மனசாட்சியே இல்லாமல், கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல், எந்த கேள்வியுமே இல்லாமல் அவனுங்களை ஆதரிக்கிறவங்க இவனுங்க. ஆனால் அண்ணாமலையை பார்த்து மட்டும் இத்தனை கேள்வி கேட்குறாங்க. சரிப்பா, இதே கேள்வியை நீ யாரை ஆதரிக்கிறியோ அவனுங்களை பார்த்து கேளு, ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன்டா இவ்வளோ ஊழல் பண்ணுறீங்க? எங்கிருந்துடா இவ்வளோ காசு வருது உங்களுக்கு? எப்படா தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் எல்லாம் துபாய் போகிறீங்க? எப்படி உங்கள் மகன் மட்டும் இவ்வளவு படம் தயாரிக்கிறதுக்கு பணம் வருது? எப்படி உங்கள் குடும்பம் மட்டும் சொந்தமாக சேட்டலைட் சேனல் வச்சுருக்கீங்க, சொந்தமாக ஐபிஎல் டீம் வச்சுருக்கீங்க, சொந்தமாக ஃப்ளைட் கம்பெனி வச்சுருக்கீங்க, எல்லா தொழிலையும் நீங்கள் தாண்டா இருக்கீங்க, எப்படா வரீங்க? ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்னு இவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எதிராக ஒரு நேர்மையாளர் அப்படின்னு வந்தால் மக்கள் யாரை பார்ப்பாங்க? இவரைத்தானே பார்ப்பாங்க. அவரை பார்க்கக்கூடாது. ஏங்க, அவரும் யோக்கியம் இல்லைங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய ஒரே பிரச்சாரம். அதுக்கு வந்து என்னவெல்லாம் கதை கட்ட முடியுமோ, என்னவெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அதை இவனுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இந்த அறிக்கையில் அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பா நிலம் வாங்கினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அது போக வந்து புதுசாக பால் பண்ணை ஆரம்பிக்க போகிறேன், அதற்கு வந்து கடன் கேட்டு விண்ணப்பித்திருக்கேன், அது அடுத்தது நடக்கும். அதே மாதிரி முதலீட்டு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், அதுவும் அடுத்தது நடக்கும். இது போக இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டார். ஏன்னா இந்த தற்கொலை முட்டாள் கொத்தரிமைகள் எல்லாரும் அடுத்தடுத்து இதே மாதிரி கிளப்புவாங்க. அதனால் இப்போவே இந்த அறிக்கையை நல்லா படிச்சுக்கோ, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான புத்தியோடு என் பின்னாடி சுத்தாத, இனி அடுத்தடுத்து இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். இப்போ துணை முதல்வராக இருக்கிறவர் சினிமா கம்பெனி நடத்தலாம், சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், முதல்வர் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஸ்கூல் நடத்தலாம், வியாபார நிறுவனங்கள் நடத்தலாம், சொந்தமாக கான்ட்ராக்ட் கம்பெனி வச்சுருக்கலாம், சேட்டலைட் சேனல் வச்சுருக்கலாம். இதெல்லாம் பண்ணால் இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நான் நிலம் வாங்கணும்ப்பா அப்படின்னு வந்தால் இந்த 4 கோடியெல்லாம் வந்து ஜுஜுபி இல்லையா இன்றைக்கி இருக்கிற ஊழல் உலகத்தில்? இந்த 4 கோடியெல்லாம் இன்றைக்கி வந்து திமுகவுடைய கடைசி கவுன்சிலரே வந்து இன்றைக்கி இதை விட அதிகமாக சொத்து சேர்ப்பான், இதை விட அதிகமான விலையில் நிலம்லாம் வச்சுருப்பான். சென்னையில் இருக்கிற கவுன்சிலர்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு கணக்கு போட்டாலே அண்ணாமலையெல்லாம் வந்து 100 அடி தள்ளி நிற்கணும். அந்த மாதிரி வந்து சொத்து சேர்த்துருக்காங்க. கவுன்சிலரே அந்த நிலைமைனா எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், அந்த குடும்பம், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க.
அப்போது இவங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து நான் நேர்மையாக இருக்கேன்னு சொல்கிறது தான் பிரச்சனை. அது எப்படி நீ சொல்லலாம்? நீ நேர்மையானலாம் கிடையாது, நீ ஒன்றும் யோக்கியம் கிடையாது. அண்ணாமலை மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, இவர் நேர்மையாளர்ப்பா, 10 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காருப்பா, ஒரு குற்றச்சாட்டு இல்லைப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மனநிலை, அந்த எண்ணத்தை இவங்க உடைக்கணும். அதற்காகத்தான் இத்தனையும் செய்கிறாங்க. அதற்கு பதிலடியாகத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வரதுக்காகத்தான் இந்த காணொளி. நன்றி.